ஒரு காட்டுல ஒரு நல்ல பாம்பு இருந்துச்சு. அது கொஞ்சம் வயசான பாம்பு. யாருக்கும் தீங்கு செய்யாத அமைதியான பாம்பு. ஒரு நாள் இரையை தேடிக்கிட்டு அந்த பாம்பு காட்டுக்குள்ள உலாவிட்டு இருந்தது. அப்போ மரத்தடியில ஒரு முனிவர் தவம் செய்துட்டு இருந்தாரு. அந்த பாம்பு மெதுவா அவர்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னுச்சு. முனிவர் கண்ணை திறந்து பாம்பை பார்க்கறாரு. சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. பாம்பு பணிவா சொல்லுது, ஐயா, போன பிறவில நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. இந்த பிறவில இப்படி பாம்பா பிறந்திருக்கேன். நான் அடுத்த பிறவிலையாவது இப்படி பிறக்காம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குது. இந்த பிறவில யாரையும் கடிச்சு துன்பப்படுத்தாம இருந்தாலே போதும், அப்போ உனக்கு அடுத்த பிறவி நல்லதா அமையும் அப்படின்னு முனிவர் அன்பா பதில் சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்ட பாம்பு ரொம்ப சந்தோஷப்பட்டு முனிவரை வணங்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. சில நாட்கள் கழியுது. பாம்பு இப்படி யோசிக்குது, நான் தான் யாரையும் கடிக்கலையே, எனக்கு யாரு தீங்கு செய்வாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாம்பு காட்டை விட்டு ஊரு பக்கமா போகுது. ஊருக்கு ஓரமா இருந்த ஒரு மைதானத்துல மெதுவா ஊர்ந்து இரையை தேடுது. அப்போ அங்க விளையாட வந்த சில சிறுவர்கள் பாம்பை பார்த்து அலறாங்க. ஆனா அந்த நல்ல பாம்பு யாரையும் பார்த்து சீரல. தன் வழியில அமைதியா போயிட்டு இருந்தது. சிறுவர்களுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. டே, இந்த பாம்புக்கு கண்ணு தெரியாது போல இருக்குடா, நம்மள பார்த்து கூட ஓடவே மாட்டேங்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சில குறும்புக்கார சிறுவர்கள் கற்களை எடுத்து பாம்பின் மேல வீச ஆரம்பிச்சாங்க. சில கற்கள் பாம்பின் உடம்புல படுது. ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. அப்போது கூட அந்த பாம்பு யாரையும் கடிக்கல, சீரல. மெதுவா ஊர்ந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குது. சிறுவர்கள் கொஞ்ச நேரம் பொந்துக்கு முன்னாடி சத்தம் போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நல்லா இருட்டினதும் பாம்பு அந்த இடத்தை விட்டு காட்டை நோக்கி நகருது. ஆனா உடம்பு முழுக்க காயம். வலியை தாங்கிக்கிட்டு ரத்த கசிவோட எப்படியோ தவழ்ந்து போய் முனிவர் முன்னாடி நிக்குது. ரத்தம் சொட்டு பாம்பை பார்த்த முனிவர் அதிர்ச்சியோட கேக்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி காயப்பட்டிருக்க? பாம்பு கண் கலங்க சொல்லுது, ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான் யாரையும் கடிக்கல, யாருக்கும் தீங்கு செய்யல. ஆனா சிறுவர்கள் என்னை அடிச்சு இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க. முனிவர் பாம்புக்கு மருந்து போட்டபடியே சொல்றாரு, நான் உன்னை கடிக்காதுன்னு தானே சொன்னேன், சீராதுன்னு சொல்லலையே. பாம்புக்கு ஒண்ணுமே புரியல. முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ சீறி உன் குணத்தை காட்டி இருந்தா அவங்க பயந்து ஓடி இருப்பாங்க. நீயும் காயப்படாம தப்பிச்சிருப்ப. அப்பதான் பாம்புக்கு புரிஞ்சுது, ஆமா, நீங்க கடிக்காதுன்னு தான் சொன்னீங்க, பயமுறுத்தாதுன்னு சொல்லலையே. அதுக்கப்புறம் யாராவது தீங்கு செய்ய வந்தா அந்த பாம்பு சீறி காட்ட ஆரம்பிச்சுது. யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. ஆனா நம்மை காப்பாத்திக்க நம்ம குணத்தை காட்டுவதில் தவறு இல்லை. இதுதான் இந்த கதையோட நீதி.